நான் எப்படி மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணேன்? காலேஜ்ல பார்க்கறதுக்கே நம்ம தான் கொஞ்சம் வினோத குட்டியா தெரிவோம். இன்னொரு கொசு வேற ரொம்ப தொல்லை பண்ணுது. ம், ம். இத நீங்க மேலேயும் பண்ணலாம். நீங்க லைனர் போட்டிருக்கீங்களா? ஸோ நீங்க லைனர்லயுமே பண்ணிக்கலாம். ஐ ஷேடோ பேலட்ல இருக்கிற இந்த பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் இப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு, இதுவரைக்கும் நீங்க பண்ணாத ஒண்ண நீங்க பண்றப்ப கூட இருக்கிறவங்கலாம் நம்மள வச்சு ஃபன் பண்ண தான் செய்வாங்க. பட் ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ்டர்டே ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் நான் சொல்லியிருந்தேன் இனிமேட்டு நான் மேக்கப் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோவாக வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு மேக்கப். ஒரு கோ டு மேக்கப் இருக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு சினிமா போகிறோம், இல்லை நம்ம வந்து டெய்லி காலேஜ் போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேக்கப்பா இதை நான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்க போகுது. ஸோ நமக்கு மேக்கப் பத்தின நாலேஜ் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நார்மலா நம்ம கடையில கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு லைக் காஜல், லிப்ஸ்டிக், நமக்கு அதை பத்தி நாலேஜே இருக்காது. ஸோ அதெல்லாம் வாங்கி நம்ம மேக்கப் பண்ணிப்போம்ல நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா நான் கவர் பண்ண போறேன். ரொம்பவே அஃபோர்டபுளான, ரொம்பவே சீப்பஸ்டான ப்ரைஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ முக்கியமா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இதுவரைக்கும் நான் மேக்கப்பே போட்டது கிடையாது. ஈவன் எனக்கு லிப்ஸ்டிக் போட கூட எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நான் காஜல் கூட போட மாட்டேன். அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான். ஸோ அப்படி இருக்காங்களா அப்படின்னு சில பேருக்கு தோணும். கண்டிப்பா இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் தான் நானும். நான் முன்னாடிலாம் ஈவன் லிப்ஸ்டிக், காஜல் போடுறதுக்கே நான் அவ்வளோ தயங்குவேன். ஏன்னா கூச்சம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்படி மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா நான்லாம் போட்டதே கிடையாது. ஈவன் நான் பவுடர் கூட போட மாட்டேன். ஸோ நான் எப்படி இது நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, மேக்கப்னா ரொம்ப நம்ம டிவியில் பார்க்குறதோ இல்லை மாடல்ஸ் போடுற மேக்கப்போ அது டோட்டலா வேற. ஸோ அது வேற மேக்கப், இது வேற மேக்கப். ஸோ இது வந்து நான் இப்ப சொல்ல போறது வந்து நம்ம எங்கேயாவது போறோம் அப்படிங்கிறப்ப நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். அண்ட் இது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ பாக்குறவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ நம்ம மேக்கப் போடுறது கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, நான் இது வந்து ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் எஸ், கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க பண்ணாத ஒண்ண நீங்க பண்றப்ப கூட இருக்கிறவங்கலாம் நம்மளை வச்சு ஃபன் பண்ணதான் செய்வாங்க. பட் அதுக்காக நீங்க இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அதை விடாம பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே பேசினவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை சொல்றேன். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் இப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு மேக்கப் வேர்ல்டுல என்ட்ரி ஆகும். ஸோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் மேக்கப் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் நான் ஒரு ரெட்ட சோம்பேறி என்ன மாதிரி அப்படிங்கிறவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பவுச்சோ இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி அழகா ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த குட்டியான பவுச், நீங்கள் அதில் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதை பார்க்குறப்பவே நமக்கு அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் அதை எடுக்கணும், பார்க்கணும், அதை நல்லா ஆர்கனைஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்கப் போடுறதுக்கு. ஸோ இந்த பவுச்சில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம இது மேக்கப் போட போகிறோம்னா இந்த ஸ்டெப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் நான் போட மாட்டேன், கன்சீலர் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது எதுவுமே ப்ளஷோ ஹைலைட்ரோ எதுவுமே நான் வந்து பதினெட்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு டெய்லி வேர் மேக்கப் தான். ஸோ பேசிக்கான திங்ஸ் மட்டும் இந்த பவுச்சில் இருக்கும். ஸோ ஒரு குட்டியான பவுச்சில் ரொம்ப முக்கியமாக நான் அவாய்ட் பண்ண முடியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு குட்டி பவுச்சில் வச்சுருங்க. அது எங்கே நீங்கள் போனாலுமே கேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னாலே மேக்கப் போட்ட ஹெவியான ஃபீலும் இருக்காது. பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. நேச்சுரலாக சிம்பிளான ஒரு க்ளோயிங்காக நீட்டாக உங்களை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே, ரொம்ப வளவளன்னு பேசுறேன்னா நான் டேரக்டாக மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். நான் நேற்று சொன்ன மாதிரி நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்ததுக்கு நான் பாண்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 1.5 மந்த்தாக நான் பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்ததே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராடக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது இப்போ நான் ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ அது எதுவுமே நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டான மேக்கப்போ ஆர் ஹெவியான மேக்கப்போ எந்த மேக்கப் போட்டாலுமே இப்போ நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதில் ஒன்று தான் மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது. ஓகே, இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நான் ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்கள் வேணால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எதுக்குமே உங்களுக்கு ப்ரஷ் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸ்டில் நான் இப்போ வரைக்குமே என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு மட்டும்தான் நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். பிரைடை தவிர்த்து எனக்கு போகிறதுன்னா நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். மாய்ஸ்சரைசருக்கு அடுத்தபடியாக நான் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஸோ என்கிட்ட இப்போ சன்ஸ்க்ரீன் கிடையாது. அண்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. நான் இன்னொரு வீடியோவில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி அதோட பட்ஜெட் என்ன அது எல்லாமே சொல்லி கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். பட் எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பட் இந்த வீடியோ நான் ப்ராடக்ட்ஸ் சொல்லலை, உங்களுக்கு நான் மேக்கப் எப்படி போடணும் இதுதான் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் உங்களுக்கு காமிச்சு இதை நம்ம எதுக்காக போடுறோம் அப்படிங்கிற கிளியர் வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ப்ராடக்ட்ஸ் போகிறேன். பட் நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. நான் இன்னொரு கொஞ்ச நாள் சன்ஸ்க்ரீன் வாங்கிடுவேன். ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், செகண்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போட போகிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லிப் பாம் தான். ஸோ லிப் பாம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நீங்கள் லிப் பாம் போட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஓகே, ஆர் ஃபைனலாக போட்டாலும் ஓகே. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து முன்னாடியே போட்டுருவேன். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் லிப் பாம் போட்டுருவேன். ஏன்னா நான் லிப் பாம் போட்டு நான் லிப்ஸ்டிக் போடுறப்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி க்ரீமியாக அந்த மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டே போட்டேன்னா அது கொஞ்சம் நம்ம லிப்ஸோட நல்லா செட் ஆகிக்குது. ஃபைனலாக நான் லிப்ஸ்டிக் போடுறப்ப அது கரெக்டான ஒரு இதில் இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவன் மாய்ஸ்சரைசர் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், லிப் பாம் ஆர் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாங்க. லிப் பாம் போட்டதுக்கே நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போ நான் போடுற மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் உங்கள்கிட்ட லோட பேசிக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் லாங் வீடியோவாக போகுது. பட் இது எல்லாமே ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எனக்குலாம் 5 மினிட்ஸ் கூட அதாவது டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடுது. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் ஷேப் பண்ண போகிறேன். என்னோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ கரண்ட்டாக அதாவது இங்கே ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அப்புறமா நான் த்ரெட்டிங் பண்ணுறத டோட்டலாக கட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் த்ரெட்டிங் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ரேசர் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவும் வேணும்னா கேளுங்க. பிகாஸ் நான் இப்போ வந்து எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்துருக்கலைன்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே எடுத்து காமிச்சிருப்பேன். நான் ஒரே ஒரு தடவை மட்டும் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் வரதை மட்டும் நான் கரெக்டாக ரிமூவ் பண்ணி கட் பண்ணி ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டிசைன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஷேப்பாக வச்சுருந்தாலும் இது கண்ணாக்கிட்டான் தான் இருக்கும். ஸோ அதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்குது. உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஓகே. நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னா அந்த சீப்பு கோம்பு இருக்கும்ல அதை வச்சே எனக்கு நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஸோ இதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் த்ரெட்டிங் பண்ணியிருந்தாலுமே அது உங்களுக்கு கண்ணாப்பின்னாடி தான் இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்ணாப்பின்னாடி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதோட ஓகேன்னா ஓகே விட்டுருங்க. ஒரு இல்லை எனக்கு கொஞ்சம் டார்க்னஸ் காமிக்கணும், ரொம்ப கொஞ்சம் லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம்.
அது டோட்டலாக உங்களோட சாய்ஸ் தான். நான் ஐப்ரோஸ் டார்க் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் இந்த ஸ்பூலியால் மட்டும் எடுத்து ஷேப் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். பிகாஸ் எனக்கு ஐப்ரோஸ் டார்க் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. பட் உங்களுக்காக இதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ எதை வச்சு பண்ணணும்னா, நான் ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற இந்த பிளாக் கலர் வச்சு மட்டும்தான் பண்ணுவேன். நான் ஐப்ரோஸ்க்காகவே தனியாக இருக்குது, நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்கனாலும் ஓகே, அந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இதை யூஸ் பண்ணி ரொம்ப 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 மினிமலாக, சப்போஸ் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப மினிமலாக எடுத்து ஜஸ்ட் ஷேப் மட்டும் தான், அதுக்கு மேலே மட்டும்தான் சும்மா லைட்டாக போடுவேன், ஷேப் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் டார்க் மட்டும் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது வந்து டெய்லி வேர் மேக்கப். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியலாக ட்ரா பண்ணோன்னா, ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோக்காக தான் பண்ணுறேன். ஜஸ்ட் ட்ரா பண்ணி விட்டால் போதும். ஓகேவா? கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு ஹெவியாக இருக்குது. பிகாஸ் நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஐ மீன் ரெகுலர் மேக்கப்லாம் நான் போட்டது கிடையாது. ஓகே, நம்ம இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு லைட்டாக ஹெவியாக, அதை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். பட் போக போக நம்ம எல்லாமே பண்ண முடியாது, கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஐலைனர். ஸோ நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த லாக்மேயோட ஐலைனர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்டான ஐலைனர். ஸோ எனக்கு இந்த ஐலைனர் விட்டு போக மனசு இல்லை. ஸோ வேறு எத்தனை ஐலைனர் இருந்தாலும் நான் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த லேஷஸோட சேர்த்து ரொம்ப தின்னான ஒரு லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த சைடு இவ்வளோதான் நான் போடுவேன். இது ரெகுலராக நான் போடுறது. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை காலேஜ்லேயே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு டோட்டலாக வேறு மாதிரி மாறும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அது மாதிரி வெஸ்டர்னுக்கு டோட்டலாக வேறு மாதிரி மாறும். சிலருக்கு வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டேன்னா லைனர் போட மாட்டேன், அதுக்கு வேறு மாதிரி போடுவேன். ஈவன் லைனர் போட்டாலும் அதுக்கு வேறு மாதிரி போடுவேன். ஸோ ஒவ்வொரு காஸ்டியூமுக்கும் ஒவ்வொரு ஒகேஷன்ஸுக்கும் வேறு மாதிரி போடுவேன். ஓகே தென் ஓகே. ஸோ இப்போ வந்து முடிச்சாச்சு. ஸோ அப்போ இதில் என்ன, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் வாட்டர் லைன் இருக்குல்ல, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த இடம் பிளாங்காக எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் ஃபில் பண்ண மாட்டேன். நான் அதில் ஃபில் பண்ணேன்னா எனக்கு கண்ணில் இச்சிங் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபில் பண்ண மாட்டேன். பட் ஃபில் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃபுல் கவரேஜாக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் வேணும்னா நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணி காமிக்கிறேன் எப்படி போடணுங்கிறது. நான் ஏதாவது புதுசாக ட்ரெஸ் போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான் காஜல் போட்டுப்பேன். ஏன்னா காஜல் போட்டால் இன்னுமே நம்ம ஐஸ் கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இது வந்து ஜூடியோவில் வாங்கினேன் காஜல் தான் காட்டுறேன். நான் இது வந்து ஜூடியோவில் வாங்கினது தான். இதுதான் நான் போட போகிறேன். நீங்கள் போட்டாலும் ஓகே, போடலாலும் ஓகே. ஓகே, லோவர் வாட்டர் லைன் இந்த லேஷஸ் இருக்குல்ல, இந்த ஹேர் கிட்ட மட்டும் இப்படி போடுவேன், வாட்டர் லைனில் போட மாட்டேன். ஸோ இப்படி போடுறப்ப உங்களுக்கு இன்னுமே ஐஸ் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அது மாதிரி ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட மாட்டோம். இதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சென்டராக முடிச்சிடுவேன். இங்கே டார்க்காக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே லைட்டாக முடிச்சுடுவேன். ஸோ இப்போது ரீசெண்டாக தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அன்னைக்கு நான் சும்மா போடுறப்ப பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் லைனில் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம். ஓகே, சரிதா?
சேம் நான் காஜல் போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே விட மாட்டேன். அகெயின் திரும்ப ஐஷேடோ பேலட்ல இருக்கிற அந்த பிளாக் பவுடர் எடுத்து திரும்ப நான் வந்து ஸ்மச் பண்ணி விடுவேன். ஸோ நான் காஜல் போட்டால் கொஞ்சம் இந்த ஸ்மச் பண்ணி விட்டால் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும். ஸோ காஜல் நான் எப்போவுமே போட்டேன்னா இது கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக தொட்டுட்டு எங்கே வேணுமோ அது கீழே இதை நீங்கள் மேலேயும் பண்ணலாம். நீங்கள் லைனர் போட்டிருக்கீங்களா, ஸோ நீங்கள் லைனர்லேயுமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஹெவியாக நான் போடவே இல்லை. ரொம்ப 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 மினிமலாக தான் போட்டிருக்கேன். இதே நம்ம டார்க்காக கூட பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே மேக்கப் போட்ட மாதிரி தெரியணும், இன்னும் கொஞ்சம் ஐஸ் வந்து நல்லா போல்டாக தெரியணும்னா நீங்கள் இப்போ பண்ணதே கொஞ்சம் நீங்கள் டார்க்காக பண்ணிக்கலாம். காஜல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக வாட்டர் இருந்து ஃபுல்லாக டார்க்காக ஃபில் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஐஷேடோ பேலட் வச்சு நீங்கள் ஸ்மிச் பண்ணி விட்டுக்கலாம். அதுவுமே டார்க்காக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் போல்டாக. ஓகே, இப்போது நீங்கள் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தியாக பண்ணுறீங்க அப்படின்னா ஐஷேடோ நீங்கள் போடுவீங்க அப்படின்னா மட்டும் லைனை பொறுத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கணும். நான் இதில் ஐஷேடோ அப்ளை பண்ணலை, பிகாஸ் ரெகுலர் மேக்கப்பில் நான் ஐஷேடோ அப்ளை பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டோனில், அதாவது வெளியே தெரியாத மாதிரி லைட்டாக ரொம்ப ரொம்ப மினிமலாக ஷிம்மர் தெரிகிற மாதிரி இருக்கிற ஐஷேடோ மட்டும் ஃபிங்கரில் தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைனர் போட்டு டைப் என்னால் அப்ளை பண்ண முடியாது, இருந்தாலும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். பெரிய ஐஷேடோ பேலட்லாம் கிடையாது, இந்த மாதிரி குட்டி ஐஷேடோ பேலட்டே உங்களுக்கு நைக்காவையோ நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் அப்ளை பார்த்தாலுமே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இது அமௌண்ட் கம்மி தான். ஐ திங்க் நான் வந்து இது ஒரு 500க்குள்ளே தான் வாங்கினேன். 500 கூட 400 கூட வராது. ஸோ அதுக்குள்ளே தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் மேக்கப்புக்கு உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அப்ளை வேணால் பண்ணி காட்டுறேன். என்னோட ஸ்கின்னுக்கு நான் இப்போ இது அப்ளை பண்ணுறேன். இது போட்டால் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ ஐஷேடோ நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா லைனர் காஜலுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், வெளியே பெருசாக தெரியாது. உங்களுக்கு அந்த ஐஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஹைலைட்டாக தெரியும். லைட் இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், பட் முன்னாடிக்கு கொஞ்சம் ஓகே. ஸோ உங்களுக்கு நான் வேறு வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். முன்னாடிக்கு இது ஓகே. ஐஸ் நான் வேணால் க்ளோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ரொம்பலாம் தெரியாது, உங்களுக்கு லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? இதுவே நீங்கள் கீழேயும் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ரஷ் வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட அஃபோர்டபுளான ப்ரஷஸும் இருக்குது, ஹை அண்ட் ப்ரஷஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரஷஸ் மட்டும் இப்போ நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பிளாக் போட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு கீழே வேணான்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கீழே போட்டோன்னா அது கொஞ்சம் ஹெவி லுக் மாதிரி இருக்கும், தெரியாமல். ஸோ கீழே வேணாம், அதோட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாலாம் நீங்கள் அஃபோர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம். ஹலோ கிட்டி க்யூட்டாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்கப் போடணும்னு ஆசை வரும், இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு. ஸோ உங்களுக்கு இப்போது நான் யூஸ் பண்ண ப்ரஷஸ் அது எல்லா ப்ரஷஸுமே இதில் இருக்கும். ஏன்னா நான் இதில் ஒரே தடவை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் நான் வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே பட்ஜெட் போட்டு வாங்கணும் அப்படிலாம் இல்லை, இதில் இருக்கிறதே சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் மேக்கப், டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ் மேக்கப், ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் மேக்கப், ஹெவி மேக்கப், இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே சிக்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிங்கிஷாக தெரியணும்னா நீங்கள் ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஷ்ஷுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ப்ளஷஸ் இருக்குது. ஸோ அதுவும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது, நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்குமே நீங்கள் ஹெவியாக போட மாட்டேன், நான் சும்மா எப்போவுமே நான் சிம்பிளாக தான் போடுவேன்னா உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெவியாக தெரியாத மாதிரி உங்களோட லிப் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்
ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது நீங்கள் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போட்டாலும் என்ன கலர் நீங்கள் ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு நைக்கால நேரம் வாங்கினப்போ ஃப்ரீயாக வந்தது. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது அது எங்கன்னு தெரியல. காலிலாம் பண்ண மாட்டேன், எங்கேயாவது தொலைச்சிருவேன், அது காணும். பட் இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வந்து என்னோட ஷேட் கிடையாது, டோட்டலாக வேற. பட் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிப்பேன். நான் ஆல்ரெடி போட்டிருந்த லிப் பாமே நல்லா என்னோட லிப்ஸோட செட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு எனக்கு ஊற்றாது. ஸோ லைட்டாக டேப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? நேச்சுரலாக இருக்கா? ஸோ அதே மாதிரி மேலே சென்டரில் மட்டும் டேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸுக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஹேர் டூ முடிச்சுட்டு இதுக்கு மேட்சிங்கான நீங்கள் எதுவும் ஸ்டெட்டோ, இப்போ நான் வீடியோக்காக இயரிங்ஸ் போடுறேன். பட் நான் காலேஜுக்கு ஸ்டெட் தான் போடுவேன். சம்டைம்ஸ் அதுவுமே நான் போட மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க மக்கள். ரொம்ப ஹெவியாக இந்த மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது, நேச்சுரல் பியூட்டியாக இருப்பீங்க. ஓகே, என்னோடய ஹேர் நான் வந்து பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத இவ்வளோ தள்ளி விட்டேன்னா அவ்வளோதான். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னோடய ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. இதுவே போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. அண்ட் ஃபைனல் டச்சாக பொட்டு. பிகாஸ் நான் குர்த்திஸ் போட்டுக்கிறதுனால பொட்டு சம்டைம்ஸ் மோஸ்ட்லி நான் இதை வைக்கவே மாட்டேன். பட் வச்சா நல்லா இருப்பேன், ஆனால் வைக்க மாட்டேன். ஓகே, ஸோ ஓகே அவ்வளோதான். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் பெருசாக எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், காஜல், ஐ ஷேடோ, ஜஸ்ட் ஐப்ரோஸ்க்கு அந்த ஸ்பூலி ப்ரஷ், லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக், இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நான் சீரியஸாக ரெகுலராக நான் மேக்கப் போடுவேன். இதில் நான் ஐ ஷேடோலாம் கட் பண்ணிடுவேன், நான் போடவே மாட்டேன். பட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஐ லுக் மட்டும் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. அண்ட் லிப்ஸ்டிக் இது மட்டும் போட்டிங்கனாலே செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறது, இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணுறது, காம்பேக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் நமக்கு என்ன ஷேடு நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. மாய்ஸ்சரைசரில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ மாய்ஸ்சரைசரில் இன்னும் 2 மாய்ஸ்சரைசர் இருக்குது. ப்ராடக்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு ஃபுல் கவரேஜ் மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மண்டையில் தப்பினீங்கன்னா நான் அப்பப்போ போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கரெக்டாக நோட்டிஃபை ஆகிடும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய், டேக் கேர்.